ஜூலை மாதம் 21 முதல் ஜூலை மாதம் 27, 2025 வரை திங்கள் முதல் ஞாயிறு வரைக்குரிய வார ராசி பலன்களை கன்னிராசி அன்பர்களுக்கு தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். அன்புள்ள கன்னிராசி அன்பர்களே, எப்பொழுதும் எந்த ஒரு விஷயத்திலும் மிக துல்லியமாக முடிவுகளை எடுப்பதிலும் அவற்றை செயல்படுத்துவதிலும் நீங்கள் மிக சிறந்தவர்கள். புத்திசாலியான உங்களுக்கு இந்த வாரம் மிக சிறப்பான யோகத்துக்குரிய வாரம். காரணம், ராசியாதிபதியான புதன் பகவான் லாபத்தில் அமர்ந்திருப்பதும் சூரியனோடு சேர்க்கை பெற்றிருப்பதும் புதன் ஆதித்ய யோகம் என்கின்ற யோகம் உங்களுக்கு இந்த வாரம் முழுவதும் நன்மைகளையும் வெற்றிகளையும் அள்ளி அள்ளி தரும். 6லே அமர்ந்திருக்கின்ற ராகு உங்களுடைய எதிரிகளை அடக்கக்கூடிய வல்லமையை கொடுப்பார். 7ல் சனி வக்ரமாக இருப்பதனால் கண்டக சனியால் பாதிப்பு இல்லை. இந்த வாரத்தை பொறுத்தவரை லாபாதிபதியான சந்திர பகவான் திங்களன்று உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் உச்சம் பெற்று சுக்கிரனோடு சேர்க்கை பெறுவதும் அதன் பிறகு 10ஆம் இடத்துக்கும் 11ஆம் இடத்துக்கும் வருவதும் யோகத்தை தரக்கூடியது. இவ்வாரத்தில் ஆடி அமாவாசை. முன்னோர்களையும் பித்ருக்களையும் வணங்குங்கள். அவர்களுடைய தெய்வீக ஆசி எப்பொழுதும் உங்களை நல்ல ஒரு சிறந்த ஒரு வழிகாட்டுதலாக அமையும். இந்த வாரம் உங்களுக்கு வெற்றிகள் முழுமையாக இருக்கின்றது. யோகத்தை பெறக்கூடிய வல்லமையும் திறனும் இருக்கும். மனதில் உற்சாகம், உடல்நலத்தில் நல்ல ஆரோக்கியம், சுறுசுறுப்பு, மற்றவர்களை ஆளுமை செய்யக்கூடிய வல்லமையான ஒரு முயற்சிக்குரிய திறமை என்று இந்த வாரம் எந்த ஒரு முயற்சியிலும் பயமில்லாமல் உங்களுக்கு இருக்கும். காரிய அனுகூல வெற்றிகள் மிக சிறப்பாக இருக்கும். பொருளாதார முன்னேற்றம், சமூகத்தில் மதிப்பு அந்தஸ்து உயரக்கூடிய ஒரு யோகம் என்று இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு மனதுக்கேற்றவாறு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் தரும். குருவும் சந்திரனும் சேர்க்கை பெறுகின்ற குரு சந்திர யோகம். மேலும் இந்த வாரத்தில் செவ்வாயும் சந்திரனும் சேர்க்க பெறுகின்ற சந்திர மங்கள யோகம் என்ற யோகம் தருகின்றது. உங்கள் ராசிக்கு 3 மற்றும் 8க்குரிய செவ்வாய் பகவான் 12ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பது விபரீத ராஜயோகம். கேதுவோடு சேர்க்கை பெறுவதால் நாகமங்கள யோகம் என்று கடின உழைப்பை கொடுப்பீர்கள். அந்த உழைப்புக்குரிய வெற்றிகளையும் நீங்கள் பெறுவீர்கள். இதுவே பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு சந்தோஷத்தையும் தரும். எனவே பொதுவானாக பார்க்கின்ற பொழுது இந்த வாரம் உங்களுக்கு ஒரு மிக சிறந்த வெற்றிக்குரிய லட்சுமி அருளை பெறக்கூடிய ஒரு யோகமான வாரம். நலம் பெருக வளம். துறை ரீதியாக பார்க்கின்ற பொழுது தொழில் வியாபாரி என்பவர்களுக்கு, கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் 10ஆம் இடத்தில் குரு சுக்கிரனோடு சேர்க்கை பெறுவது சிறப்பு. 10லே குரு இருக்கின்றபோது குருவோடு இன்னொரு கிரகம் சேர்க்கை பெற்றால் லாபத்தை கொடுக்கும். அது 26ஆம் தேதி தான். அதுவரை உங்களுக்கு 9ஆம் இடத்தில் சுக்கிரன் ஆட்சி பெற்றிருக்கிறார். வரவுகள் பல வகையில் உங்களுக்கு சேரும். செலவுகளும் கட்டுக்குள் இருக்கும். இருந்த இடத்திலிருந்து உங்களுடைய செயல்களை வேகமாகவும் அதே சமயத்தில் வெற்றிகரமாகவும் முடித்து காட்டுவீர்கள். கட்டளை இடுவீர்கள். அந்த கட்டளையை நீங்கள் ஏற்றுக்கொண்டு செயல்படுத்துவதற்கு பல வகையில் உங்களுடைய வேலையாட்கள் மிக சுறுசுறுப்பாக வேலையை செய்வார்கள். ஊழியர்களுடைய அர்ப்பணிப்பும் அற்புதமாக இருப்பதனால் லாபம் எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே இருக்கும். செலவுகளும் இந்த வாரம் பெரிய இருக்காது, கட்டுக்குள்ளே இருக்கும். ஆகையால் பொருளாதார முன்னேற்றம் இந்த வாரம் மிக மிக அற்புதமாக இருக்கும். உத்தியோகத்தை பொறுத்தவரை சூரியன் லாபத்தில் அமர்ப்பதனால் ஆடி மாதம் முழுவதும் உங்களுடைய வேலையை அமர்க்கலமாக எந்த ஒரு வேலையும் செய்வீர்கள். அதற்குரிய பாராட்டுகளையும் பெறுவீர்கள். சக ஊழியர்கள் ஒரு புறம் தனியாக அமர்ந்து உங்களை பற்றி பொறாமையாக இட்டுக்கட்டு வேணும்னா பேசிக்கொண்டிருக்கலாம். அவர்களாலையும் ஒன்றும் உங்களை செய்ய முடியாது. 6ல் ராகு இருக்கின்றதனால். எனவே எதிரிகளையும் அடக்கி விடுவீர்கள். உயர்கர்ம அன்பையும் பெறுவீர்கள். பெரிய அதிகார பதவி அடையக்கூடிய யோகம் இந்த வாரத்தில் இருக்கின்றது. பெண்களுக்கான பணியில் திருமணமான சகோதரர்களுக்கு கணவன் மணி உறவிலே அன்பு பாசம் சிறப்பாக இருக்கும். உங்களுடைய உணர்வுகளை அவர்கள் புரிந்து கொள்வார்கள். அவர்களும் உங்களுக்கு மதிப்பை கொடுப்பார்கள். நீங்களும் மதிப்பை காட்டுவீர்கள். கோபமில்லாத அன்பை காட்டக்கூடிய நல்ல வாரம் இந்த வாரம். மகிழ்ச்சியான வாரம். திருமணமாகாத சகோதரிகள், குரு பலம் இல்லை. குரு 10ல் இருப்பதால் திருமணத்தை அவர் ஒரே ஒரு வருடம் முழுவதும் தடை செய்து வரலாம். இல்லை, சுக்கிரன் சாதகமாக இருந்தால் திருமணத்துக்குரிய முயற்சியும் ஜாதகமும் சாதகமும் இருந்தால், ஆகையால் திருமண முயற்சி இந்த வாரம் எந்த விதத்திலும் தடைகள். சுக்கிரன் ஆட்சி பெற்றிருப்பதும் குருவோடு சேர்க்கை பெறுவதனால் மறுமணம் என்று பார்க்கின்றோர் 11ஆம் இடம். 11ஆம் இடத்தில் ராசியாதிபதியும் அமர்ந்திருக்கின்றார். சூரியனும் அமர்ந்திருக்கின்ற மறுமணத்துக்குரிய வரன்களை 7ஆம் இடம் பார்க்கக்கூடாது, 11ஆம் இடம்தான்.
அது நன்றாக இருக்கின்றது. இந்த வாரம் மறுமணத்துக்குரிய வரன் நல்ல விதமாகவே அமையக்கூடிய யோகமும் இருக்கின்றது. அவ்வாறு வரன்களை தேடிக்கொண்டிருக்கும் அன்பர்கள், எனது ஜோதிட மேற்பார்வையிலே சென்னை வாலாஜ ரோடிலே கடந்த 20 வருடமாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற என்னுடைய நிறுவனமே bharatmatchpoint.com திருமண இணையதளம். வரன்களை தேடிக்கொண்டிருக்கும் அன்பர்கள் இலவசமாக பதிவு செய்து வரன்களை தேடிக்கொள்ளலாம். தேவைப்பட்டால் கீழே இருக்கின்ற அலைபேசியில் என்னை அழைக்கலாம். காதலித்துக் கொண்டிருக்க அன்பர்களுக்கு சந்தோஷமான வாரம். மகிழ்ச்சியும் அன்பையும் காட்டுவீர்கள். நீங்கள் விருப்பப்பட்டதை அவர்கள் வாங்கி கொடுப்பார்கள். நீங்கள் வாங்கி கொடுக்க மாட்டீர்கள். இந்த வாரம் நீங்கள் சிக்கனமாகவே இருப்பீர்கள், அவர்கள் வாங்கி கொடுப்பார்கள். மகிழ்ச்சி தானே, அதுதானே எல்லோருக்கும் பிடிக்கும். காதலை வெளிப்படுத்தலாமா? காதலித்து கொண்டு சந்தோஷம் போல் உங்களுக்கும் இந்த வாரம் சந்தோஷமே. மகிழ்ச்சியான வாரம். காதலை வெளிப்படுத்த நல்ல பதிலே கிடைக்கும். கலைத்துறை சுக்கிரன் சாதகமாக இருப்பதால் உங்கள் படைப்புகளுக்குரிய மதிப்பு, அங்கீகாரம் எல்லாம் கிடைக்கும். பொருளாதார முன்னேற்றம் இருக்கிறது. அரசியல் சாதகமான வாரம். அரசியலை பொறுத்தவரை 11 சூரியன் பலமாக இருக்கின்றார். யோகம் இருக்கிறது. பதவிகள் தேடி வரும். மாணவ கண்மணிகள் யோகமான வாரம். மாணவ கண்மணிகளே, ஆசிரியர்கள் பாராட்டுகளையும் பெறுவீர்கள். பெற்றோர்கள் அன்பை காட்டுவார்கள். விருப்பப்பட்டதை வாங்கியும் கொடுப்பார்கள். சின்ன குட்டிகள் இருக்கலாம். இந்த வாரம் உங்களுக்கு மகிழ்ச்சி. மாணவ கண்மணிகளை பொறுத்தவரை இதுவே கன்னிராசி என்பதற்கான வார கோச்சார பலன். இனி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சில நாட்கள் எவை என்பதை காணலாம். நலம் பெறுக, வளம் பெறுக.